சின்ன ஒரு 2 மினிட்ஸ் தான், யாரும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு வெல்டர் ஒர்க் பண்ணுறான், ஐபிஆர் வெல்டர், ஒரு பைப்பிங்காக. அவன் கூட ஒரு ஹிந்திக்கார பையன், அதாவது ஹிந்திக்காரனா ஒரு நார்த் பையன் வச்சுக்கோங்களேன், ஹெல்ப்பராக வந்து சேர்ந்தான். ஒரு ஐபிஆர் வெல்டர் எப்படி இருப்பாருன்னா, ஐபிஆர் வருவார், அவர்கிட்ட ஹோல்டர் எடுப்பார், ராடு கொடுத்தா வச்சுட்டு வெல்ட் அடிப்பார், அந்த சிப்பிங் கூட ஹெல்ப்பர் தான் அடிப்பான், போயிடுவார். இவன் என்ன பண்ணியிருக்கான், ஐபிஆர் வெல்டர் இருக்கார்ல, அந்த வெல்டரு அந்த எரிச்ச ராடு, சின்ன ராடு இருக்கும், பிட்டு ராடு, அதெல்லாம் கீழே விடும், அதெல்லாம் எடுத்து குப்பையில் போடாமல் ஹெல்ப்பர் என்ன பண்ணியிருக்கான், அவனா சேகரித்து ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு மொத்தத்தையும் ராடு, அவனை ஓகே பையன் நீட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வெல்டரு ஓகே வெரி குட் சொல்லி தட்டி கொடுத்துட்டு வந்தார். லாஸ்ட் வரையும் ஹோல்டர் கையில் கொடுக்கல, வெல்டரை வந்து ஹோல்டர் கையில் கொடுக்குற 1 இயராக ஹெல்ப்பராகவே இருக்கான். அவன் எல்லா வேலையும் செய்வான், வைக்கிறதுலேருந்து ஆங்கிள் செட் பண்ணுறதுன்னு எல்லாமே ஹெல்ப்பர் தான் பண்ணுவான். மிஷின் ரெடி பண்ணுவான், கேபிள் போடுவான், கேபிள் ராடு எடுவான், எல்லாம் பக்கத்துலேயே இருப்பான். என்ன வெல்டர் ஒரு வேலை பண்ணால், சின்னதாக அவனோட மணி போட்டு காசு போட்டு 40 ரூபா கொடுத்து வெல்டிங் கிளாஸ் ஒன்று வாங்கிட்டான். அவர் ஐபிஆர் வெல்ட் அடிக்கிறப்போ இவன் அந்த கிளாஸ் வச்சு பார்ப்பான், ராடு எப்படி அடிக்கிறாங்க, எங்கள் ஆர்கன் எப்படி அடிக்கிறாங்க, ஆர்க் எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்துருக்கான். 1 இயர் அப்சர்வ் பண்ணியிருக்கான். அப்சர்வ் பண்ணிட்டு ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கான். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான், வெல்டருக்கே தெரியாமல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணான்னா, லஞ்ச் பிரேக் 12 to 1:30, 12 to 2 o'clock அப்படின்னு லஞ்ச் பிரேக் வரும் சைட்டில். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு 1 hour ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டைமில் அந்த பையன் சாப்பிட்டுட்டு உடனே அவருக்கு வெல்டர் முன்னாடி ஒரு கவர் எடுத்துகிட்டு போய் படுக்கிற மாதிரி போயிட்டு, திருப்பி அந்த கவர் எங்கே திரும்ப இருக்கான், அந்த வெல்டிங் ஏரியாவுக்கு, ஒர்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டு ஸ்பாட்டு போயிட்டு அவன் பொறுக்கி வச்ச ராடு இருக்குல்ல, அந்த ராடை வச்சு ட்ரையல் பார்த்துனே இருந்திருக்கான். அடிச்சுட்டு அங்கேருந்தா ராடு இரும்பெல்லாம் அங்கங்கே கொட்டி கிடக்கும் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில், அதெல்லாம் எடுத்து வச்சு வெல்டிங் வச்சு அவனே அந்த சின்ன ராடே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு சுச்சுவேஷனில் வெல்டர் ஆப்சண்ட், வரல, வெல்டர் ஹெல்ப்பர் வந்துட்டான். அர்ஜென்ட் ஒரு வெல்டிங், ஆனால் ஐபிஆர் கிடையாது, நார்மல் வெல்டிங் தான் அது. ஆர்க் வெல்டிங், நார்மல் வெல்டிங் அடிக்கணும். என்ன பண்ணுறது தெரியாமல் எங்கள் கிளைண்ட் என்ன பண்ணாங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக அதை வெல்ட் அடிச்சு ஆகணும், லீக் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி ஹெல்ப் பண்ணி அடிப்பேன் ட்ரை பண்ணுறேன் சார். நான் சரி ஓகே, அவனே அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் மிஷினில் வச்சா அடித்தா அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக அடித்தா வெல்டிங். கிளைண்ட் என்ன வெல்டரா, ஆர்கன் வெல்டரா என்னன்னு ஐபிஆர்னு கேட்டால், இல்லை சார் ஹெல்ப்பரா அப்படின்னு அவங்க ஷாக் ஆனாங்க. அந்த அளவுக்கு அவனோட குவாலிட்டி இருந்தது. அதே 1 இயருக்கு அப்புறம் அதே லைனில் இந்த பக்கம் ஐபிஆர் வெல்டர் அடிக்கிறான், ஹெல்ப்பராக இருந்தாலும் அவன் ஐபிஆர் சர்டிஃபிகேட் வாங்கி பாஸ் பண்ணி அடுத்து அதே லைனில் அவனும் ஒர்க் பண்ணுறான். ஸோ இதுதான் கெரியர். நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் மேலே மூவ் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து பொறுமையாக இருங்க, வேலையை கற்றுக்குங்க. வேலையை கற்றுக்காமல் 2 மாதம் கஷ்டம்